Hi friends, welcome back to Sweetie TV. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டியான vlog தான் பார்க்க போறோம். சோ என்ன vlogனா இன்னைக்கு வந்து பாப்பாவுக்காக ஒரு பொருள் ஒன்று வாங்க போறேன். சோ அதனால வந்து இன்னைக்கு நம்ம நகை கடைக்கு போக போறோம். அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி ஒரு 15 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அதனால அங்கேயும் போயிட்டு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர போறோம். அதுக்கப்புறமா இதுல வந்து ஒரு ஃபேஸ் பேக் வந்து பார்க்க போறீங்க. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ஃபேஸ் பேக்லாம் அடிக்கடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா நிறைய கழுத்து ஃபேஸ் எல்லாமே ரொம்ப டார்க்காக ஆரம்பிச்சிருச்சு. அதனால வீட்டில் இருக்கிற ஹோம் ரெமெடியை வச்சு அப்பப்போ ஒரு பேக் வந்து அப்ளை பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெமெடி வந்து ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸ் கொடுக்கக்கூடியது. நான் அடிக்கடி இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதுதான் இந்த விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஸோ இன்னொன்று நிறைய பேர் வந்து இப்போ பாப்பாவோட நேம் என்னென்னு கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கும் சொல்லணும்னு ரொம்ப ஆசை தான். நேம் செலக்ட் பண்ணதை நாங்கள் வச்சுருக்கோம். அதான் பர்த் சர்டிஃபிகேட் இப்போ நான் வந்து இப்போ வாங்க போகிறேன் இன்னைக்கு. ஆனால் அவங்க என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம நேம் செரமனி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணணும் ஒரு ஐடியா இருக்கிறதால. ஏன்னா ஸ்டார்டிங்காக ஒரு வீடியோஸில் வந்து நாங்கள் சொல்லிட்டோம், பாப்பா பிறந்த ஒரு 30 நாளே சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம் பேர் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து ஒரு மாதம் மட்டும் வெயிட் பண்ணேன். நான் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன். தொட்டிலெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து அது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம், அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது வரைக்கும் வந்து பாப்பாவுடைய பேரை வந்து சொல்லாமல் இருக்கேன். எல்லா வீடியோஸ்லையுமே வந்து ஒரு 4-5 கமெண்ட்ஸ் வந்தது, பாப்பா பேர் என்னக்கா சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கும் சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் அவங்க ஃபங்க்ஷனில் தான் சொல்லணும்னு சொன்னதால என்னால் எதுவும் சொல்ல முடியலங்க. சாரி. நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து இன்னும் ஒரு 1 மந்த்து தான் அவளுக்கு 6 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா அப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு 6 மாதத்துல தான் வேஞ்சி உட்காருது, ஓரளவு கொஞ்சம் வளர்ந்துருப்பா. இப்போ வந்து குட்டியாக தானே இருக்கா, அதனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பண்ணலாங்கிற பிளானில் இருக்கும். அதனால் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் வீடியோவில் நான் சொல்கிறேங்க. அதனால் நான் பேர் சொல்லலை, யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறமா நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லா லேடிஸ்க்குமே வந்து இப்போ வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் காலேஜ் போகிறவங்க எல்லாருக்கும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் ஒன்று வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ அது என்ன ஜாப்னா ரைட்டிங் ஜாப் தான். ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன முதலீடு நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் மந்த்லி வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இந்த ஜாப்பில். அதுக்கப்புறம் லைஃப் லாங் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து சேலரி வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ரைட்டிங்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயே எழுதலாம், தமிழ்லேயே எழுதலாம், ரெண்டுமே நாவல் மாதிரி எழுதலாம். ஸோ ஃபார்ம் ஃபில்லிங், நம்பர் ரைட்டிங் கூட இருக்குது. 4 டிஜிட் 6 டிஜிட் இருக்குது. நம்பர் ரைட்டிங்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து சாரீ இல்லைன்னா டாப்ஸ் வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்ககிட்ட டீட்டெயிலாக வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. அவங்க வந்து எதுக்கெல்லாம் கம்மி பண்ணுவாங்க, ப்ராப்பராக நீங்கள் கரெக்டாக ஃபுல்லாக வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அவங்க சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து ஒரு சூப்பரான ஜாப்பு. நீங்கள் வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம், இல்லை வேலைக்கு போகிறவங்க இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்போ பாப்பா தூங்கி இப்போ தான் இருந்தா. ஸோ அவளை நான் திரும்ப தூங்க வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நான் போய் என் வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் போய் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் நகைக்கடை போகணும்னு சொன்னல. ஸோ அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். நான் வெளியில் வந்து பொருளாக வாங்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன வாங்குறேன் என்னன்ட்டு நீங்கள் வீடியோவை பாருங்கள். ஸோ வாங்க வீடியோவை பார்த்துக்கலாம். செல்ல குட்டிய யார் அடிச்சா ஆராரோ ஆரிரோ இப்போ வந்து பாப்பாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்கேன் ஆஃபீஸ்க்கு. ஸோ நான் 15 நாள் ஆச்சு அப்ளை பண்ணி. அதனால் இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க. ஒரு 3 டேஸில் வந்து வாங்கிக்க சொன்னாங்க. டைமில் அதெல்லாம் வரல தீபாவளியால்.
இப்போ ஆஃபீஸர் வந்து அவங்க வெளியில் போயிருக்காங்க போல, பக்கத்தில் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் அரியலூர் சந்தை. நகராட்சி பக்கத்துலேயே வந்து உழவர் சந்தையா இல்லை ஞாயிற்றுக்கிழமை சந்தை போடுவாங்க அந்த இடம். அதுக்கு பக்கத்தில் தான் ஏரி. பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்புறம் நம்ம நகைக்கடைக்கு அனுப்பலாம். மழை வேறு காலிலேருந்து அரியலூரில் செம மழை தூரம் பட்டுகிட்டே இருக்குது. இது பர்த் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. வா வா இந்த ஸ்பூன் மட்டும் 1000 ரூபாய் வருமா? இது வச்சு பாருங்களேன் எவ்வளோ கிராம் வருதுன்னு. 1050. 1550. இதில் இவ்வளோதான் மாடல் இருக்காண்ணா இந்த இதில். லைட்டாக இது ரொம்ப லைட்டாக தான் பெருசு. இது நல்லா தான் இருக்குண்ணா. இந்த இது உள்ளே ஸ்மூத்தாக இருக்குல்ல, அது உள்ளே கரகரன்னு இருக்கு. இது இது எவ்வளோ? சரி அதே போட்டு நான் 3500 ரூபாய் எல்லாமே ஒன்றையா இருக்காங்க. நான் நகை கடையிலேருந்து இந்த வெள்ளி வாங்கிட்டு வந்தேன்ல, அதுதான் இது. பாப்பாவுக்கு வந்து கையில் வந்து இந்த கருப்பு மணி மாதிரி ஏதாவது பண்ணலாம், கன்சிஸ்டி போகிறதுக்கு நான் வந்து அது நினச்சிட்டே இருந்தேன். கருப்பு கயிறு கட்டலான்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து இப்போ சளி பிடிக்கும், ஈரம் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறதால அதனால அவளுக்கு இந்த அருணா கயிறு எதுவுமே நான் கட்டலை. அதனால வெள்ளியில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இந்த இது சூப்பராக இருக்குங்க. பார்த்ததுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஒரு 1 மந்த் போனால் கரெக்டாக இருக்கும் இந்த வளையல். ஆனால் இந்த 2 வளையல் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. இது வளையல் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஒரு வேளை இந்த வெளியே கொண்டு போய் நம்ம போடுறோம், இப்போ பாப்பா வளர்ந்துட்டு இது நமக்கு யூஸ் இல்லை அப்படின்னா அது வந்து லெஸ் பண்ணிட்டு வாங்கலாம். அந்த பிளாக் கலர் மணி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் அவங்க எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் எடுக்கும்போது வந்து அவங்க அதை சேர்த்து தான் பில்லு போட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அழகாக இருக்குங்கிறதால பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் பவுல் வாங்கினேன்ல வெளியில், இந்த பவுல் தான்.
இதுக்கு வந்து நான் ஸ்பூனு கிளாஸ்லாம் ஒன்று வாங்கலான்னு பார்த்தா ஆனால் இதுவே கிட்டத்தட்ட 5000 ரூபாய் கிட்ட வந்துருச்சுங்களா. 5500 ரூபாய் கிட்ட வந்தது. அதனால வந்து நான் ஸ்பூன்லாம் வாங்கல. ஸ்பூன் வந்து 1000 ரூபாய் சொன்னாங்க. அப்புறம் கிளாஸ் வந்து அது 2000 ரூபாய் கிட்ட வந்துருங்கிறதால அது எதுவும் வாங்கல. அடுத்த டைம் வாங்கிக்கலாம், கொஞ்சம் பைசாவும் கம்மியாக இருந்ததால நான் இந்த பவுலும் இந்த பேங்கிள் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் பாப்பாவுக்காக. அதாவது நவம்பர் 26 வந்து முடிஞ்சதுன்னா 6th மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நான் ஃபுட்டு வந்து ஊட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு சாதம் அந்த மாதிரி நிறையா வந்து பாப்பாவுக்கு ஊட்ட போகிறேன். அதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்தடுத்து பேபிக்கு வந்து என்னென்ன ஃபுட்லாம் ஊட்டலாங்கிறது தனியாக நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன், அதில் பாருங்கள். நான் டாக்டர் வந்து நான் 5 மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு நினச்சேன். ஆனால் டாக்டர் என்ன சொன்னாங்க, 6 மாதம் கம்ப்ளீட் ஆகட்டுங்க, அதுக்கப்புறம் ஊட்டிக்கலாம் சாப்பாடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு சாலிடாக தான் கொடுக்க போகிறோம். கேரட்டு, ஆப்பிள், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் கொடுக்க போகிறோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஊட்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து கோவிலில் போயிட்டு பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு அங்கே தான் வந்து நான் கோவிலில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் அந்த பேக் சொன்னால ஃபேஸ்க்கு பேக் அப்ளை பண்ணுறது அது எப்படி இருக்குன்னு அது எப்படி பண்ணுறது வாங்க பார்த்துக்கலாம். இது பாருங்கள், இது துணி டைப்பரு. நான் வந்து பேம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி. இப்போ இந்த மாதிரி துணி டைப்பர் வந்து 3 வாங்கியிருக்கேன். நைட்டில் இந்த மாதிரி போட்டுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 வயசு வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. நல்லா இருக்குது, கிளாத் சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து பேட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் டெய்லி இதை வாஷ் பண்ணி இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நமக்கு வந்து மணியும் மிச்சமாகுது, இன்னும் பாப்பாவுக்கும் ஹீட் ஆகாது. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும். என்ன பாப்பா பண்ணுற? என்னடா பண்ற செல்லக்குட்டி தங்க பொண்ணு? டைப்பர் போட்டிருக்கீங்களா? புதுசா துணி டைப்பர் போட்டிருக்கீங்களா? நல்லா இருக்கா உங்களுக்கு? கம்ஃபர்ட்டாக இருக்கா? எனக்கு தலைவலி தான் கம்ஃபர்ட்டாக இருக்கு. அப்படி நைட்டு ஃபுல்லாக தாங்குதுங்க. இந்த டைப்பர் வந்து நான் நைட்டு தூங்கும்போது போட்டேன்னா காலையில் தான் எடுக்கிறேன். அந்தளவுக்கு நல்லா தாங்குது. இப்போ இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு இது நான் வந்து பச்சை பயிரும் கடலப்பருப்பும் ரெண்டும் வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பயிர் 100 கிராம் எடுக்கிறீங்கன்னா கடலப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அது ரெண்டும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதுமே வந்து நம்ம சோப்புக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து பச்சை பயிரும் கடலப்பருப்பும் கலந்து அந்த பேக் வந்து எப்போதுமே ரெகுலராக அப்ளை பண்ணாலும் நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அடிக்கடி வந்து ஃபேஸ்க்கு சோப்பு வந்து யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஒரு நாளைக்கு ஃபேஸ்க்கு வந்து ஒரு டைம் சோப்பு யூஸ் பண்ணுங்கள். அடிக்கடி சோப்பு வந்து யூஸ் பண்ணாதுங்க. ப்ளைன் வாட்டரில் வந்து ஃபேஸ் வந்து எப்போதும் வாஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த பேக் வந்து அடிக்கடி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இதில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள், இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட சந்தன பொடி இருந்தால் அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பேக் வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு 15 நாள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஒரு 7 டேஸ் கிட்ட இந்த பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய ஃபேஸ் வந்து நல்லா அந்த டெட் செல்லை நல்லா ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு கிளியராக இருக்கும், நல்ல ஒரு க்ளோயிங்காகவும் இருக்குங்க. ஸ்கின்னு பார்க்குறதுக்கே ரொம்ப கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பேக் வந்து ரெடி ஆகிருக்குங்க. இதை வந்து நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் ஃபேஸ் வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கும், நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்கும். இப்போ வந்து பேக் வந்து ரெடியாக இருக்குங்க. நான் வந்து முகத்தில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபேஸ் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்புறமா லிப்ஸ்டிக் வந்து லைட்டாக போட்டிருக்கேன். ஸோ இந்த பேக் வந்து செம க்ளோயிங் கொடுக்குது, நல்ல பிரைட்னஸ் ஆகுது. நீங்கள் கழுத்து கூட அப்ளை பண்ணலாம். கழுத்தில் இந்த கருமெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிடும், கருப்பாக இருந்தாலும். பாப்பா வந்து உள்ள கத்திக்கிட்டே இருக்கா, விளையாண்டு இருக்கா. பாப்பா நல்லா குப்புத்துக்க ஆரம்பிச்சிட்டால, நேராக போட்டாலே குப்புத்துட்டு அழுகுறது, செம நாட்டியாக இருக்கா. ஸோ நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இந்த பேக் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன். இது வந்து ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டுங்க. நல்லா நான் ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்புறமா நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபேஸை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபேஸ் பேக் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். 10 நிமிஷம் ஆகிடுச்சின்னு ஒரு 5 நிமிஷம் வந்து இருக்கணும். நீங்கள் ட்ரை ஆகணுங்கிற அவசியம்லாம் இல்லை, 15 நிமிஷம் இருந்தாலே போதும் ஃபேஸில். இப்போ வந்து பாப்பாட்ட போய் என் ஃபேஸை காமிக்க போகிறேன். அவள் என்ன ரியாக்ஷன் பண்ணுறான்னு வாங்க பார்த்துக்கலாம். ஹாய் ஹாய். என்ன பயமா இருக்கா? பயமா இருக்காடா? யாரு இது? அம்மா தான்டா. என்னோட தம்பா.
வரலையா? ஐயோ, ஏன் பயமா இருக்கா? இல்ல பார்த்ததும் பாப்பா பயப்படுறா, வரமாட்டேங்கிறா. வாடி தங்கம், வாடி வாடி சாமி. ஐயோ, அம்மா அடையாளம் தெரியலையா? ஃபேஸ் பேக் போட்டதும் அடையாளம் தெரியலையா அம்மாவை? என்னடா யார் அது? என்னடா என்னோட தங்கம், விட்டு விட்டு வெளியே போங்க. ஐயோ வாடா, விட்டு விட்டு வெளியே போங்க. நீங்க யாரு? வாடா நீங்க யாரு? வாடா வாடா தங்க அம்மாட்ட. இங்க பாரு அம்மா பாரு. என்னாச்சு என்னாச்சு? ஷாக் ஆயிட்டியா? ஷாக் ஆயிட்டியாடா? பாப்பா வந்து நான் பார்த்தது ஷாக் ஆயிட்டா. என்னடா தங்கம், அம்மா முகத்தை பார்க்க பிடிக்கலையா? பயமா இருக்கா? இப்போ வந்து நான் முகம் கழுவிட்டு வந்துட்டேன் பாருங்க. நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்குது ஃபேஸு, நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே பார்க்கவே டச் பண்ணும்போது நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. இந்த பேக்கை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பா அழுகுறா.